இப்போ இருக்கிற கிறிஸ்தவ போதகர்கள், விசுவாசிகள், இவங்க எல்லாரும் கேட்டால் நாங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணணும், எல்லா ஜனங்களும் ரசிக்கப்படணும்னு பெரிய பேச்சு பேசுவாங்க. என்னமோ இவங்க வந்து உண்மையாக இவன் ஆத்மாவே இவன் காப்பாற்றலை, இவன் ஆத்மாவே ரட்சிப்பில் இல்லை, இவன் மாம்சத்துக்காகத்தான் ஜெபம் பண்ணுறான், மாம்சத்துக்காகத்தான் வாழ்கிறான். கேட்டால் நாங்கள் ஆத்ம ஆதாயம் பண்ணுறாங்கன்னா மற்ற ஆத்மாக்களை காப்பாற்றுறாங்க, முதல்ல ஆத்மாவை காப்பாற்றுறா. இங்கே என்ன நடக்குதுன்றதை பற்றி இன்னைக்கு அந்த காலத்தில் எழுதி வச்சாச்சு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வச்சாச்சு. எப்படி எழுதியிருக்குன்னா, அதாவது குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குறது போல பதுங்கி மனுஷனை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவி பிடிக்கிற மாதிரி கண்ணி வைக்கிறாங்க. நீ நல்லா இருப்ப, நீ கீழாகாம மேலாவ, வாழாகாம தலையாவ இப்படின்ற தானியமாக போடுறான். நீ பிறர்க்காக வாழணும், பிறர் கண்ணீரை துடைக்கணும், பிறர் பசியை போக்கணும், பிறர் வாரம் சுமக்கணும்ன்ற கிறிஸ்துவின் பிரமாணத்தை சொன்னா ஒருத்தையும் வரமாட்டேன், கண்ணியில சிக்க மாட்டேன். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, எடுத்தோன்னே அப்படி பேசக்கூடாது, அன்பா பேசணும், பொறுமையா பேசணும். பேசி ஆண்டவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை காப்பாற்றுவார், உன் பிள்ளைய படிக்க வைப்பார், நீ வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்க, அவன் வாடகை புது வீடு கட்டுவ, நீ பைக் வாங்குவ, கார் வாங்குவ, உன் மகளுக்கு கல்யாணம் முடியும், உன் மகளுக்கு பிள்ளை பிறக்க, இப்படியா பேசுனா இப்படி தானியத்தை போட்டால் குருவி கிடைக்கும், மனுஷ குருவி. அதனாலதான் என்ன பண்றாங்க, மனுஷ குருவி, அதாவது மனுஷரை பிடிக்கிற துன்மா இருக்கேன் உன் போதகன் இருக்கிற பாஸ்டர் பூரா மனுஷரை பிடிக்கிற துன்மா இருக்கேன், வெக்கம் கட்ட நாய்களா. இல்லை, ஆத்ம ஆதாயம் என்னன்னா உள்ளார மனுஷனை பற்றி காக்கிறதுடா. இன்னும் உனக்கும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடை உண்டு, தானியத்தை போடு. ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து, பிறர் பாரம் சுமந்து, பிறர் நீத்தை வச்சு பிறர் பசியை போக்கின்ற அந்த தானியத்தை போடு. இப்போ உன்னை போல் பிறரை நேசின்ற தானியத்தை போடு. உனக்கு எதெல்லாம் சரியா அந்த செஞ்சதை நீ பிறருக்கு செஞ்சிருன்ற தானியத்தை போடு, வேற தானியத்தை போடாத, வெக்க கட்ட நாய்தான். அதான் சொல்றாரு, மனுஷரை பிடிக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு என் ஜனங்கள்னா கிறிஸ்தவங்கள்ல மனுஷனை பிரிக்கிறவன் இருக்கான். அடுத்து அவன் என்ன செய்யறானா, குருவிகளால் கூண்டு நிறைகிறது போல அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது, அதனால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள். குருவி கூண்டுல நிறையுது, கூண்டுல நிறைஞ்சோன்னு என்ன ஆகுது, அது கூண்டுல குருவி நிறைகிறது மாதிரி வீட்டில் பணம் நிறைஞ்சிருது, கபடஸ்தன் ஆகிடுறான், யாருக்கும் கொடுக்க மாட்டான். இவன் தனக்காகவே அந்த காணிக்கையை வச்சு ஐஸ்வர்யவான் ஆகிடுறான். பாஸ்டர் பூரா எல்லா பேரும் அப்படித்தானே, எவன் நமக்குள்ளது போற பகிர்ந்து கொடுத்து தானே செய்து நம்ம பிறகு கொடுத்து வாழ்ந்துக்கிறீங்களே போங்கல. அடுத்து கூண்டு நிறைஞ்சோன்னு என்ன செய்யுது, கபடு நிறையுது அவன் வீட்டில், சுயநாள நிறையுது. நிறைஞ்சோடனே காணிக்கை அப்படியே வச்சுட்டு அவன் ஐஸ்வர்யவான் ஆகிடுறான். சபையில் இருக்க பூரா இன்னைக்கு எவன், நீ பாஸ்ட் பூரா கோடீஸ்வரன் ஆகிருக்கான். சபையில் இருக்கிற பிக்காரி பயிலாம் இல்லை இவிக்க அப்படியே கஞ்சி இல்லாம கிடக்காங்க. கேட்டா அவன் பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டோம்னா அப்படின்னு வாங்க. ஏழை ஏண்டா இல்லை, திருடனுக்கு ஒரு மொளை மாதிரி பயிலுக்கும் வயிற்று பயிலுக்கும் சோம்பேறி நாய்க்கும் பெருவயிற்று நாய்க்கும் தூக்கமைக்கு புலம்புற நாய்க்கு ஏடா சப்போர்ட் பண்றீங்க? ஏடா அவன் ஒரு குருவி பிடிக்கிறவன், குருவி பிடிக்கிறவன் எப்படி குருவியை பிடிச்சி அவன் வியாபாரம் பண்ணி தின்றானோ அது மாதிரி உன்னைய பிடிச்சி என்ன செய்யறான், வீட்டை நிரப்பிக்கிறான் பணத்துல. அடுத்து கொடுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். எவ்வளே உன் பாஸ்ட் தொழுக்கு கொடுத்து சலுக்கு பண்ணுவேன், போட்டு போடுவேன், அவன் டையங்க ஏற்றி கட்டி ஆடி வருவான். தினகரன் தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சேன். அட்டேங்கப்போ ஒரு பழைய வீடியோ போட்டாங்க, ஊழியக்காரன வையாத திட்டாத, உனக்கு ஊனமான உள்ள இருக்க ஏழு போங்க. அவன் வயசை பார்த்தாலே தெரியலையா, அவன் டையும் கோட்டும். நீ என்ன இதே கட்டி எம்ஜிஆர் ஆட தினகரா, நாங்கள் பணத்தை கூட எழுப்பி பேசுவோம். அதே எங்கள் ஸ்டைல். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணத்தை எழுப்பி பேசுவோம். இப்பயும் அந்த பணம் கூட துடிக்கணும், என்னடா இப்படி பேச்சு பேசுறான்னு கொடுத்து சலுக்கு பண்றான். அவன் தான் போட்டு போட்டவன். இன்னைக்கு எவனை பாருங்க, கொட்டும் பகுமானமும் பகட்டும் இல்லை குருவி பிடிச்சி திரிஞ்சவன் காட்டுல அவன் இப்ப ஊழியத்துக்கு வந்தோட என்ன செய்யறான், கோட்டு தான் போடுறான். காடை பிடிப்போம், கவுதாரி பிடிப்போம். அது மாதிரி மனுஷரை பிடிக்க பார்ப்போம், சிக்கனா பிடிச்சு துட்ட திண்டு பார்ப்போம். அதான் வந்துட்டாங்கல்ல, காடை கவுதாரிலாம் வந்தோடனே அடிச்சிடுறாங்க துட்ட. வெக்கம் கட்டங்களா, போட்டதுக்கடா உங்களுக்கு காந்தியை பார்க்கல, காந்தி காலில் விழுந்து வணக்கம் செலுத்துக்கடா. வணங்க சொல்லல, வணக்கம் செலுத்த சொல்றோம். காந்தி காலில் விழுந்து, ஏன்னா கோட்டு போட்டவர் கோமணத்துக்கு வந்தார், அவரெல்லாம் மனுஷன், நீ மனுஷனா?
நீ கோமணத்தில் விரிச்சு ரோட்டு வழியை குருவி பிடிச்சவன்லாம் புளியமலையை பிடிக்கி பசியில் உருவி தின்றவன்லாம் இன்னைக்கு பார்த்தா கோட்டு போட்டு நிற்கிறான். என்னங்கடா உண்மையை சொன்னா கசக்க. அடுத்து பாருங்க என்ன செய்றாங்க, கொளுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள், துன்மார்க்கருடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். அந்த சபையில எவன் தப்பு பண்ணனா என்ன பண்ணனா, அவன் சம்பாதிச்சா காரு புது கார் வாங்கினா, அவன் ஏழைக்கு உதவி செய்யாம ஒருத்தனையும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. இவனுக்கு காசு கொடுத்தா சரி, இவனுக்கு காசு கொடுத்தா சரி, எவனையும் கண்டிக்க மாட்டாங்க. அடுத்து திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழ்கிறார்கள், எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். இவனா வாழ்ந்துக்கிருக்கேன், ஏழை எளியவனுக்கு செய்ய மாட்டேன், திக்கற்றப்பில் விதவ பரதேசியுடைய வழக்கை புரட்ட மாட்டேன், அவங்களுக்கு அந்த 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 வழக்கை புரட்டுவேன், அவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன். ஏன்னா அவன் வாழ்க்கையில தெருவில் தெரிஞ்ச நாயெல்லாம் ஊழியக்காரன் ஆயிடுறான், பாஸ்டர் ஆகிடுறான். அதை குருவி பிடிக்கிறவெல்லாம் பாஸ்டர் ஆகிடுறான், நரி பிடிக்கிறவெல்லாம் பாஸ்டர் ஆகிடுறான். இப்படி பாஸ்டர் ஆனவனே என்ன செய்யறான், பாஸ்டர்ன்ற பட்டத்தை வாங்கிக்கிறான். நம்மள மாதிரி ஆள்கிட்ட பட்டம் கொடுத்துடுறோம்ல, ஏன்னா நீ வந்து பொல்லாத விபச்சார சந்ததி அப்படின்ட்டு உலகத்துக்காக வாழ்ற, உலகன்ற வேசியோடு வேசித்தனம் பண்ற. என்ன செய்யுது, பணம்ன்றது ஒரு வேசி தானே, இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட இருக்கு நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட போயிடும். ஒரு நிலம்ன்றது ஒரு வேசி தானே, இன்னைக்கு இங்க இருக்கு நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட போயிடும். எல்லாமே ஒரு பைக்கா இருக்கட்டும் பழசாலைன்னு இன்னொருத்திக்கிட்ட போயிடும், ஒரு காரா இருக்கட்டும் இன்னொருத்திக்கிட்ட போயிடும். அதானே உலகமே, அதானே. அதனால ஜனங்களே ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. இந்த குருவிடி பயிலுகவங்க உங்களை மனுஷரை பிடிக்கிறாங்க. அதனால நீ என்ன செய்ய, இயேசு கிறிஸ்துவ உண்மையா நேசி, இயேசு கிறிஸ்துவ தேடு, பைபிளை பாரு, அது என்ன வசனம் இருக்குன்னு பார்த்தா அது மாதிரி நடக்க பாரு. அதான் கடைசி காலம். உன் ஆத்மாவை காத்துக்க, எவனையும் நம்பாத. ஏன்னா இவன் கொளுத்து சலுக்கு போடுவேன், குருவி பிடிக்கிற மாதிரி என்ன செய்வேன், விதையை போடுவேன். குருவி பிடிக்கிறவன் நவதானிய விதையை போட்டால் ஏதாவது ஒரு குருவிக்கு ஒரு தானியம் பிடிச்சிடும். அது மாதிரி உலகத்தில் நீ இப்படி வாழ்வா அப்படி வாழ்வா, இந்த புறஜாதி மக்கள் நீ உயர்த்து வாழ்ந்துக்கான், நீ நாசமா போயிடாத கேட்டு. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னபடி பிறர் வாரம் சுமக்கணும், பிறர் கண்ணீரை துடைக்கணும், பிறர் பசியை போக்கணும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வசனத்தின்படி வாழணும். உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புறீங்களோ அந்த விரும்பி கிடைக்காத ஏழைவாளிக்கு அதை கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீ இயேசுவின் பிள்ளையா இருக்க முடியும். இதன்படி வாழ்றதா இருந்தா நீ பரலோகம் போகலாம், இல்லாட்டி பரலோகம் போக முடியாது. அவன் குருவி பிடிக்கிறவன் போற தானியத்தை பார்த்து ஏமாத்து நாசமா போயிடாத. அவனும் நாசமா போவேன், நீயும் நாசமா போவ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லிக்கிறோம். ஆமென்.